கடலை பார்த்து பழைய காதல் கவிதைகளை சொல்லிக்கொண்டு நான் இங்கே நீ அங்கே இருவரும் சந்திப்பது அங்கே கவிதைகளை சொல்லிக்கொண்டு இதான் டயானாண்ட சட்டையா படியா பாருங்க டயானா தான் பாக்கலாம் போயிட்டு அவன் சட்டையாவது பார்ப்போம். சாப்பாடு எப்படி இருக்குண்ணே? சாப்பாடு அந்த மாதிரி இருக்குது. ஆகிட்ட வாங்கினே அஞ்சப்பர் எங்கடா என்ன பேர்? அப்புண்ணே. அப்பு அண்ணன். அப்பு அண்ணா எங்கட என்ன கவுன்சிலர்? ஆமாண்ணே. கேட்டியகளி உதுகும் ஒரு கதையாண்டு எங்கட அகத்தியன்ற டீமில் இவைதான் இன்றைக்கு ஐலோவைட்டுக்கு போகிற டீம். அகத்தியில் பாருங்க பஸ்ஸை ஃபுல்லாக நிரப்பின சந்தோஷத்தில் ஜாலியாக நிற்கிறான். அப்படியே பாருங்க எல்லாரும். அண்ணன் தான் இந்த பஸ்ஸை கவனமாக ஓடி கொண்டு வந்த எங்கட தமிழ் அண்ணன் தான் கொண்டு வந்தவர். நல்ல டீம், நல்ல ஹாப்பியாக. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட ஈழத்தமிழர்கள், அதே மாதிரி தமிழ்நாட்டு தமிழர்கள், மலேசியா தமிழர்கள், எல்லா தமிழர்கள் கூட செறிவாக வாழ்கிற நாடுகளில் இருந்து ஈழத்தமிழர்கள் வேறு லெவலில் சாப்பாட்டை தந்து கொள்கிறான். ஒரு டீயை தந்தான், டீயை தந்த இதோட ஏதோ தயிரை தந்தான், புற மனுஷ தந்தான், புற என்னடா பார்த்தானே வாழைப்பழம் வந்து அந்த புள்ள என்னம்மா சீனி சாம்பலம். அம்மா என்னடா புள்ள இப்படி சொல்லிடுறாங்க. சீனி சாம்பலோட எல்லாம் தந்து வேறு லெவலில் இங்கே 2-3 குட்டிஸ் வந்துருக்கணும். ஓகே, இழுக்காமல் இனி என்னென்ன சம்பவம் நடக்குதோ அது எல்லாத்தையும் அப்படியே போட்டு கேட்டியகளையும் இன்றைக்கு மங்களகரமாக்குவோம். சொல்லுவேன், நீங்க எல்லாரும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். என்னது? You are luckiest people. Okay? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. சத்தமே கேட்கல. கிட்ட வை. நான் இங்கே தான் வாழ்ந்த நான் சின்ன வயசுலேருந்தே தமிழ் ஸ்கூல் போனேன். ஸோ எனக்கு நிறையா தமிழ் தெரியும். நான் இது ஃபர்ஸ்ட் பயணம் எப்படி போகிறது. நான் வேறு நாட்டுக்கு போயிருக்கிறேன். ஓகே, நன்றி. ஓகே, இல்ல பொம்மையில உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, அத அத்தனையோ ஒன்ன போல மின்னம்மா, பதில் சொல்லம்மா. அண்ணா இன்னைக்கு ட்ரிப்புக்கு நாங்க அதியன் அண்ணாவோட வந்திருக்கிறது முதல் பயணம். அது சரியா சந்தோஷம். அம்மாவோட வந்திருக்கிறோம். அம்மா பாத்தீங்கன்னா அம்மாக்கு தான் எனக்கு இந்த ட்ரிப்பு வந்ததுக்கு எனக்கு சரியா சந்தோஷம். என்னன்னா நாங்க எங்கெல்லாம் போயிருக்கிறோம் அம்மா தான் கார் ஓடி இருக்கிறோம். ஸ்விஸ்ஸுக்கு போயிருக்கிறோம், அம்மா கார் ஓடி இருக்கிறோம். ஸ்காட்லாந்து வரையும் வேல்ஸ் வரையும் எல்லா இடமும் அம்மா தான் கார் ஓடி இருக்கிறா. அதான் இதுதான் அம்மாக்கு ஒரு பிரேக்கா பயணமா என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு சரியா சந்தோஷம். நாங்க வாணி ஆண்டின் அறிமுகத்துல தான் நாங்க வந்தோம் இந்த ட்ரிப்ல. எனக்கு 19 வயசு, அண்ணாக்கு 26 ஆக போகுது. நான் இப்ப யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு இருக்கிறேன். நான் மியூசிக்ல ஒரு டிகிரி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நான் தேங்க்யூ எல்லாரும். ஓ, இந்த தங்கச்சிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். உங்க பேர் என்ன? என் பேர் தினேஷிகா. ஓகே. ஒரு முதல் ட்ரிப் இப்படி வலிக்கிறேன். இந்த வாணி இந்த அறிமுகத்தால நான் இப்படி போறது இல்லைன்னா நான் கார் ஓடுறபடியா நாங்கள் ஃபேமிலியாவே போயிட்டு வந்துருவோம். அப்ப வாணி சொன்னா இப்படி ஆத்தி என்னோட ட்ரிப் கொண்டு போனா நல்லா இருக்குமென்னு சொல்லி வலிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா வந்துட்டோம். நன்றி வணக்கம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இன்றுதான் கிடைத்தது. அதோட எங்கட குடும்பத்துல இன்றைக்கு பலம் ஏழியா எல்லாரும் எழுப்பி சுறுசுறுப்பா நான் என்ன சண்டை வருமோ தெரியாதுன்னு எல்லோரும் தண்டை வேலையை செய்து முடித்து டைமுக்கு வந்தோம். ஆனா இந்த இணைப்பை இந்த சகோதரன் 2014 ஒரு கடையில் வேலை செய்யும் போது சந்தித்தேன் மோகன். அவர்தான் இந்த அகத்தி என்ற இணைப்பை எனக்கு தொடர்படுத்தி இருந்தார். உண்மையா எல்லோரும் டிக்டாக் பார்த்தேன்னு சொன்ன நான் பார்க்க இல்லை. ஆனாலும் நான் கதைத்த உடனே
அவரையோ என்னை பிடித்து கொண்டது. இனியும் நாங்கள் தொடருவோம். அதோட நல்ல சந்தர்ப்பம். நான் வந்து 2014 தான் இங்க வந்தேன். அப்ப இப்ப கண்ணபேர் வேலைகள் அப்படின்னு சிரமப்பட்டேன். அது மாதிரி நான் ஒரு 54 வயதில் இங்க வந்ததன் நிறைய வேலைகளை போனாலும் இப்ப நடந்து வரும்போது அகத்தியன் சொல்லிக்க எனக்கு உடனே மூளையில தென்பட்டது. உண்மையாக வயது, உடற்பருமன் எல்லாம் மிகவும் முக்கியம். அதனுடைய இந்த இளம் சகோதரர்கள் உங்களுடைய உடலில் மிகவும் கவனமாக இருக்க வேணும், ஆரோக்கியமாக இருக்க வேணும். அத்தோடு நான் ஒரு சிறிய ஒரு தொழிலை கூடி நான் தொடங்கி இருக்கிறேன். நான் இதை ஒரு 5 வருடங்கள் ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் இப்படி ஒரு சத்ராநாதன் சொல்லிட்டு எனக்கு இது நல்ல அகத்தியன் நன்றி. இப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்தினேன். எங்களோட சொந்த இடம் மெல்லாவி, எங்களுடைய மெல்லாவி சகோதரனும் இருக்கிற மிச்சமெல்லாம் அடிச்சு கட்டுவேன். அதோட நான் ஒரு யூடியூபும் செய்கிறேன், சந்திரநாதன். இந்தியா இதில் எனக்கு நீங்கள் சப்போர்ட் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நன்றி. அவ்வளவு அங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நீங்க வந்தனாங்க. முயற்சியா தெரியும் நாங்களும் இப்படி கஷ்டப்பட்டிருப்போம் என்று சொல்லிட்டு. ஆனா அந்த பிரச்சனைகளையும் தாண்டி எங்களாலையும் ஆலையிலும் என்று சொல்லி நாங்கள் வெளியில இருந்து இங்க வந்து இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கும் தமிழை படிப்பிச்சு அங்க போற நேரம் எல்லாம் அவியின் அப்பா அம்மா எல்லாரோடையும் தமிழால கதைக்கணும்ட்டு இப்ப மேக்சிமம் நாங்க தமிழாலேயே வீட்டை கதைக்கிறாங்க, இங்கிலீஷ் கதைக்கிறது குறைவு. இப்ப அவையும் தங்களோட பேரை சொல்ல போயினோம். அப்ப சொல்லுங்க, உங்களோட பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. சரிக்கா. சரிக்கா. உங்களோட பேர்? என்னோட பேர் விஷ்ணுக்கா. விஷ்ணுக்கா. உங்களுடைய வயசு என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. 6. தமிழ்ல சொல்லுங்க. 6. தமிழ்ல 6 வயசு. 6. உங்களோட வயசு? 3. 3 வயசு. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டுன்னு சொல்லுங்க. முதலாம் ஆண்டு. நீங்க என்ன படிக்கிறீங்க? நர்சரியா? நர்சரியா சொல்லணுமா? ரைட், ஓகே. இது எங்களுக்கு முதல் தரம் அகத்தியன் அண்ணாவோட நாங்க பயணிக்கிறோம். இதே போல நாங்கள் திருப்பியும் அகத்தியன் அண்ணாண்ட ட்ரிப்புகள்ல தொடருவோம் என்று கேட்டுக்கொண்டு, முதல்ல நாங்க இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணது காரணம், நாங்க ஃபேமிலியோட போய்க்க எங்களோட ஹஸ்பண்ட் ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகுவார். காரோட அங்க கார் வருது, இங்க கார் வருது, கதைக்காதீங்க ஒன்று. இப்ப அவரையும் கார் பஸ்ல இருத்தி கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அகத்தியன் கொடுத்ததுக்கு நன்றி. இப்படி ஒரு மாதிரி பெரிய கிலோ வந்து இறங்கியாச்சு பாருங்க. ஆக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறவன்ட்டு ஐலோவைட்டுக்கு வந்து பெரிய ஏறி இப்போ பெரிய வழி கேட்டது. சாரி, ஐலோவைட்டுக்கு போகிறதுக்குரிய பெரிய ஏறியாச்சு, பெரிய வழி கேட்டது. பாருங்க இப்படி இது கண்டு இப்போ அந்த கடலுக்கால போய் அந்த 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 தீவுக்கு போக போகிறோம். எங்களோட வந்த ஆக்கள் எல்லாம் ஃபோட்டோக்கள் செல்ஃபி எல்லாம் எடுத்து நிற்கிறேன் பாருங்க. ஆக்களை பாருங்க அவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக நிற்கிறவன்ட்டு. அப்படி அங்காலையும் போவோம். ஆக்களை பாருங்க, போட்டோ எடுக்கிற ஆக்களை பாருங்க. அடுத்த முறை ஐலோவைட்டுக்கு வரைக்கும் நீங்கள் வரணும். அப்படித்தானே? வந்தா போட்டோ எடுக்கணும் இல்லையா? பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்குது, நல்ல குளிர் காத்தடிக்குது. நான் ஜாக்கெட் வேற கொண்டு இல்லை. பாருங்க ஒரு கப்பலோட பற்றி கப்பலோட நீங்க அருவியாண்ட பேர்ல இது எங்களோட வந்த டீமை பாருங்க. போட்டோ தான் ஃபுல்லா சுல்லாட்டி சொல்லி எடுக்கிறேன். இன்றைக்கு டிக்டாக் புழுதி பறக்க போகுதுண்ணா. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் வந்துருந்து டீயல் குடிச்சு சாப்பிட்டு கடையில் இருந்த ஃபீல்டில் இருக்கிறோம். இதில் ஆலங்குளம் ப்ராப்பர்ட்டியில் 2 வேலையும் பாருங்கள். தம்பதிகளாக வந்துக்கிறோம். தம்பதிகளால் அப்படி எஞ்சாலையும் காட்டுவாங்க. எங்களுடைய ஆட்கள் மது பிரியர்களுக்கு கப்பலில் வந்தீங்கன்னா மதுவும் வாங்கி குடிக்கலாம். அப்படியே வந்த உடனே இதால சாப்பிடுறதாமா? பாருங்க மட்டன் சிக்கன் பிரியாணிய இந்த கரண்டியால சாப்பிட சொல்லி தாராம்பாவை. எப்படி
கரண்டியை காட்டுங்க உங்களோட இந்த கருத்து என்ன இந்த டூரிஸ்ட் கம்பெனில கரண்டி மட்டும் பிரச்சனை நெக்ஸ்ட் டைம் இதை விட அரைவாசி தருவாராமா எல்லாம் ஓகே எல்லாம் திருத்தி சாப்பாடு எல்லாம் திருத்தி பட் கரண்டி தான் பிரச்சனை எங்களுக்கு கூட இது கூடவோ நான் தான் ஆண்டி அமர்த்தி கட்டினேன் உண்மையாக தான் அண்ணா சாப்பாடு எப்படி இருக்குண்ணே? சாப்பாடு அந்த மாதிரி இருக்குது. ஆகிட்ட வாங்கினே அஞ்சப்பர் எங்கடா என்ன பேர்? அப்புண்ணே. அப்பு அண்ணன் எங்கட என்ன கவுன்சிலர் ஆமாண்ணே. சாப்பாடு சூப்பர் வேறு லெவல் அந்த மாதிரி டேஸ்டாகவும் இருக்கு. நல்ல மரமா ரெண்டு சிக்கன் வச்சுருந்தாங்க முட்டை எல்லாம் வச்சு சூப்பராக இருக்கு. இந்த வீட்டு எங்கடுங்க எப்படி இருக்குக்கா? சாப்பாடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு, நல்ல சாப்பாடு. உப்பு புளி எல்லாம் அளவாக இருக்கு. என்னன்னு சொல்றது என்ன சைடில் உள்ளனா 4 பச்சை மிளகா சைடில் வச்சு தான் நல்லா இருக்கு. அங்கே உடைச்சிருந்தாங்க ஒரு பொரிச்ச மீன் வச்சுருந்தான். அப்பு ஒன்று அடுத்த முறை ஒரு பொரிச்ச மீன் 2 பச்சை மிளகா சைடில் வச்சு விடுங்க, வேறு லெவலில் இருக்கும். அப்போ என்ன 2ஆம் பிராஞ்சா இதான் 1ஆம் பிராஞ்சா? நாங்கள் முதலோட பிராஞ்சு வீடியோ எங்கள் ஷூட்டிங்கில் இல்லை ஈஸ்ட் ஹாமில் வந்து ஒரு பிரான்ச்சு, மற்ற ஷூட்டிங்கில் ஷூட்டிங்கில் ஒன்று. ஆமாம் 2. அகத்தியன் என்னையா பார்த்து நிற்கிறேன் கீழே போகிறவங்களுக்கு அது ஓகே. இங்கே பாரு இதான் அந்த கேபிள் கார். எங்கே நிற்கிறோம் நாங்கள்? நெடில். நெடில் நிற்கிறோம். கேபிள் காரை நாங்கள் பேர போயினா நாங்கள் நடந்து போவோம்ண்டு வாண்டி நிற்கிறோம். இந்த கதிர்காமத்துக்கு போகிற ஸ்டைலில் இறங்கி போயினா ஒரு கடற்கரையை பார்க்குறதுக்கு பார்ப்போம். குளிக்கலாமாண்டா போய் குளிச்சுடுவோம். பாருங்க உடம்பு இப்படி இருக்கண்டு இறங்க நல்லா இருக்கு. ஏறக்கான் தெரியும் நாக்க தொங்க போட்டு சேடம் இழுக்கும். அப்போ தான் சொல்லுவன் கேட்டிய கிளி உதுகும் ஒரு காதையண்டு எல்லாம் பாருங்க. போய்க்கல ஆளால் கேமரா கூட போயினோம். பாருங்க ஐலோ வைட்டுன்னு அழகா பாருங்க. சுண்ணாம்பு மலை மாதிரி ஒரு மலை, அதில் கேபிள் காரில் ஆக்கள் போயினோம். இந்தியாவில் எல்லாம் நிறைய பேர் வந்து நின்று பாக்கினோம். அப்படியே எல்லாம் இறங்கி கீழே போய் சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். பார்த்தீங்களா அப்படி இருக்கண்டு அழகா பார்த்தீங்களா? இதுதான் என்னன்னு சொல்றது நெடில் சொல்றது. ஐலோவேல நெடில் சொல்ற இடம். நிறைய அழகு கடல், நல்ல காத்து, வேற லெவல்ல இருக்கு. அந்த படி வழிய கீழே இறங்கி வந்து இப்ப இங்க கீழே கடற்கரையோட நிக்கிறேன். பாத்தீங்களா? கேபிள் கார்ல இறங்கி ஏறுறாங்க. இப்படித்தான் வந்து இறங்கி ஏறி போறது. எப்படி அழகா இருக்கட்டு பாருங்க, எப்படி அழகா இருக்கட்டு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. போமா இப்ப என்னடா வந்தா கேபிள் கார்லயே போகணுமா? நாங்கள் கேபிள் கார்ல வராதபடியா திருப்பி இப்ப வேற போறோம், மலை ஏற போறோம். அப்போ கமராமேன் உனக்கு என்னப்பா நட. கீழே கடல் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே பாருங்க இங்க கடைகள் எல்லாம் இருக்குது. இப்ப இந்த புள்ள எனக்கு போட்டியா யூடியூப் செய்ய வந்துருக்கு பாருங்க. என்ன பார்த்துட்டு எனக்கு போட்டியா வந்து செய்கிறா பார்ப்போம். அதை இவன் தான் போட்டியா கேமரா எடுக்கலாம் பாவி. ஐலோ வைட்டில் வந்து இதை முத்து ஏதோ எடுத்து காசு கொடுத்து வாங்கி ஏதோ செய்கிறதா அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். பாருங்க இவ்வளோ பேரும் நாங்கள் வந்த நாங்கள் இப்போ அந்த அடுத்த வந்து வேனை கொண்டு வந்து பஸ்ஸை விட்டு போட்டு நிற்கிறோம். பாருங்க வெள்ளக்கார அங்கே ஒரு நக்க சிரிப்பண்டு எங்கட ஊரில் வந்து நீங்கள் என்ன விளையாட்டு காட்டுறீங்கன்னு நக்கலா ஜெயிச்சு போகிறார். வா நீங்களும் வாங்க, ஸ்மைல் ப்ளீஸ். சிங்க குட்டி கையை காட்டுங்க அஜா புள்ள முத்தம் பாருங்க. சிப்பிக்கல் முத்தம் சொல்லி உள்ள கொண்டு வச்சுக்கலாம். பாருங்களா புள்ள வழியா பார்க்குற பிள்ளைக்கு ஒரு முத்து மாலை வாங்கி கொடுங்க. அம்மா வாங்கி கொடுங்க பிள்ளைக்கு வேணுமா முத்து மாலை? அம்மம்மா வாங்கி கொடுங்க. இல்லை போயிடும். அம்மம்மா வாங்கி கொடுங்க. அம்மம்மா வேற பிள்ளைக்கு அம்மம்மா வாங்கி கொடுக்கணும். தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கான்.
பேரப்பிள்ளையோட கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டத்தில் என்னது என்னது நஞ்சையும் நஞ்சையுமா புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டம். ஓகே வருவார் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டம். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டமா? ஓகே. அகத்தியர் ஒரு பெரிய ஒரு சகல டயானாவோட உடை எத்தனை இதான் டயானாண்ட சட்டையா படியா பாருங்க. டயானா தான் பார்க்கலாம் போயிட்டு அவன் சட்டையாவது பார்ப்போம். இங்க எல்லாம் விற்கினா முத்து மாலைன்னு தான் பார்ப்போம். கொஞ்சம் மறந்துங்க. இல்லை அந்த பேர்டுக்கு மட்டும் தான் அந்த அக்கா வந்து ஒரு முத்து எடுக்க போறா. ஒரு சிப்பி எடுத்து அதுக்கு முத்து எடுக்க அக்கா உங்களுக்கு பிடிச்ச எடுக்கும். ராசியான முத்தா பாப்பா எடுக்க. ஓகே அக்கா எடுத்தா வாட்ட கொடுங்க பாப்போம். முத்து நாங்கள் லைஃபாகவே எடுத்து இதில் உடைச்சி தர போகிறோம். பாப்போம் பாப்போம் அக்கா உடைச்சி காட்டுறாவா. So every shell there is something in it. Yes, they've all been X-rayed. Not me, please. Not me. Okay. எடுத்தாச்சு. Okay, so again, all the mother of pearl inside the shell. Exactly the same material as your pearl. Oh look, another perfectly round pearl. They don't always come out perfectly round. Did you want to keep your shell? Yes. Yeah. Only one in there. Very, very rarely is there two. ஒரு சின்ன முத்து எடுத்துக்கிறா. அதை நீ கொண்டு வரலாமா? இந்த மதிப்பு சொல்லுவாங்க. Right, so let's have a look at this one. என்ன விளையாட்டு சொல்ல போகலாம்? That one's a 6.5 mil. So the average size that comes out is a 6 mil. So that's a 6.5 mil. So that one's value is about £70. ஓகே 49 ரூபாய்க்கு வாங்கினவா. அதுக்கு பொறுமதி 70 பவுன். Yeah, just take the card. அக்கா வாங்கிட்டு போறா. Card, my love. Pull that tight. So it's just in the bottom there. தங்கச்சி வாங்கின முத்து அதனால பெரிய முத்தா இருக்கு. என்ன ஒரு மணி காட்டுறான். நல்ல பெரிய முத்து வந்துருக்கு. பாப்போம் இதை பாருங்க எப்படி 100 பவுண்ட்ஸ் இருக்கு நினைக்கிறேன். எவ்வளோ பார்த்துக்கலாம் எவ்வளோ பார்த்துக்கலாம் இல்லையே. This one, lovely colour. It is 8 millimetres. That size and colour, it would have a value of £130. 130 பவுண்ட்ஸ் பெறுமதியான முத்தை வந்து எடுத்துக்கிறான். வாங்கினது 49 பவுண்ட்ஸுக்கு வாங்கி உடைஞ்சு பார்க்கும்போது 130 பவுண்ட்ஸ் பெறுமதியான முத்து கிடைச்சிருக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்ன பீச் தம்பி? ஷங்க்லின் பீச். ஷங்க்லின் பீச் ஏதோ அந்த காலத்துல டைனோசர்கள் எல்லாம் நடந்து திரிஞ்ச பீச்சா. அப்ப டைனோசர் நடந்து திரிஞ்ச பீச்சட்டா போல காண்டாமிருகமாகிய என்னை இறக்கி விட்டுருக்கு. டைனோசருக்கு போட்டியா நான் காண்டாமிருகமாக இறங்கி இந்த ஏரியாவில் இறங்குறேன். குளிருது சரியா, அதனால தண்ணிக்குள்ள இறங்க இல்லை. எல்லாம் வந்த எல்லாரும் பாருங்க விளையாடி இங்கே வாங்க சின்ன ஆக்களை பாருங்க. அவைக்கு தான் இன்றைக்கு வசந்த காலம். அவைக்கு தான் வசந்த காலம். வேற லெவல்ல ரெண்டு மண்ணெல்லாம் கிள்ளி என்ஜாய் பண்ண அக்காவும் தங்கச்சியும் அந்த மாதிரி சூப்பரா அண்ணா பாயம்மாண்ட பேத்தி எங்க விளையாடுறான். இந்தியால டீம் ரெண்டு இவை எல்லாம் தண்ணிக்கிறாங்க. இவை எல்லாம் தண்ணிக்கிறாங்க. ஷூ போடாங்க. ஷூக்குள்ள தண்ணி போயிட்டு எல்லா பீச்சுக்கே இறங்குறாங்க. இந்த முறை பீச்சுக்கு இறங்குறாங்க. குண்டிக்கு தண்ணி. வெதர் நல்லா தானே இருக்கு. வெதர் நல்லா இருக்கு. தண்ணிக்கு இறங்கினால் முடிஞ்சது அலுவல். அவளாம் போச்சு புரட்சி எல்லாம் போச்சு. அதனால இருந்து பார்த்து கடலை பார்த்து பழைய காதல் கவிதைகளை சொல்லிக்கொண்டு நான் இங்கே நீ அங்கே இருவரும் சந்திப்பது அங்கே ரெண்டு கவிதைகளை சொல்லிக்கொண்டு ஜாலியா இருக்கலாம். பக்காண்டு சொன்னோன்னா அம்மாமான சிரிப்பை பார்த்தீங்களே. அவ பக்காண்டு அங்க போயிட்டா பழைய ஞாபகம் பார்த்த ஞாபகம் இல்லையோ. எல்லாம் முடிஞ்சு
அதை எடுத்த சாமான காட்டுங்க. இதை காட்டு, இந்த பொம்பளை காட்டுவோம். இதை எடுத்தா நான் கவனம் லண்டன்ல அம்மிக்கல் இல்ல கவனம் என்று சொல்லி சொன்னோட நம்ம வேணா அவர் நான் 10 வருஷம் முதல்ல அவர் அனுப்பிட்டு பிரச்சனை இல்லை. நீங்க அம்மி இது மட்டும் இல்ல, நீங்க அம்மி பெரிய குழவியே கொண்டு போகலாம், பெரிய ஆட்டுக்கல்ல மாதிரி பயம் இல்லை. கொண்டை சிவலிங்கம்மா இருக்கிறதால சாமி படத்துல வச்சு கும்பிட போறாங்க. அப்ப ஒரு நம்பிக்கையில கடவுள் நம்பிக்கை, அது கடல்ல இருந்து எடுத்து கொண்டு போய் வைக்கல பக்தி பரவசம் பெறும். சூப்பர். வேற என்ன வாங்க, வேற என்ன கேனே சொல்லுங்க. இப்ப இந்த ஐல ஒயிட்ட வந்து ஒன் டேல முடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு யோசிங்களே. இப்ப நம்ம டைமிங்ல எப்படி பண்ணோம்? டைமிங்ல நல்லா தான் இருக்கு ஐயா. என்ன சொல்லுவா அதேதான். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்களா அடிப்பாடி கார்ல இருந்து ஜூஸை குடிச்சு சாப்பிட்டு ஒரு மிதிவடியை கடிச்சு ரோலை கடிச்சு இடத்துல நின்று வர எங்களுக்கு காணாது. பட் இப்படி பஸ்ஸில் வரையக்கல வித்தியாசமா ஒரு ஃபன்னா சம்பந்தமே இல்லாத ஆக்கோல சிரிச்சு பம்பு அடிச்சு வரையக்கல நல்லா இருக்கு. அது நான் வர இப்ப சிங்கிள் போயல்லோ என்ன நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு. வந்து கடவுளை வேண்டி அத்தோடு இந்த பேருந்துல நாங்க விரைக்க முதலாவது கடவுளையும் அடுத்தது எங்களுடைய ஓட்டுநரை நாங்க முதலாவது நம்பி சொல்ல வேணும். ஏனென்று சொல்லின்னு சொன்னா இவ்வளவு பயணிகளையும் அவர்தான் அடுத்த கடவுள் அவர்தான். ஆகவே முதலாவது அவருக்கு முதற்கண் நன்றிகள். நல்ல ஒரு நான் சில நேரம் பார்க்கிறேன் ஒரு டிரைவர் எப்படி இருப்பார், அவருடைய ஃபேஸ் லுக் எப்படி இருக்குது, அவர் நல்ல மாதிரியான அப்படி ஒரு கணிப்பு எல்லாருக்கும் இருக்கிறதான். நான் நினைக்கிறேன் இதுல நான் ஒரு 3வது வயோதிபர் மாதிரி இருப்பேன். அதாலே அனுபவம் ஒரு இளமாலும் செய்வினம், ஆனாலும் அனுபவம் உள்ள ஒரு ஓட்டுநர். அவருக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு அதோட இந்த நடத்துனர் மிகவும் தன்னுடைய சாதுரியமானவர், சரியான உண்மையா அந்த எல்லா இதிலும் அவர் அனுபவிச்சிருக்கிறார். கஷ்டமான வேலைகளை செய்திருக்கிறார். ஏனென்றால் நானும் அப்படி செய்து உருண்டு தவண்டு வந்த இத மாதிரி அப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தேவையோ அத்தனையையும் செய்தார். ஆனா ஒரு சில திருத்தங்கள் இருக்குது. இப்ப ஒரு அந்த இப்ப நாங்க லஞ்ச் எடுக்க அதுக்கு அந்த ஸ்பூன் கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்க வேணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனாலும் அதை பற்றி நான் குறை சொல்லலேன்னு எங்களுக்கு அடுத்த ஃபோக் இருக்குத்தானே, அதை நாங்க பயன்படுத்தி கொண்டோம். ரைட். அடுத்தது கை. அதை விட உண்மையிலே தனியா நாங்க ஒரு ஃபேமிலி போனா அது அவைய மட்டும்தான். நாங்க உதாரணத்துக்கு நாங்க எங்களோட தான் முடியும். ஆனா இதுல எத்தனையோ பேர் இன்றைக்கு தான் பார்த்திருப்பினோம். ஆனா நான் பெரிய உருவமுடைய ஒரு தரம் மறக்கையில அத்தனை பேரையும் நினைத்திருந்தேன். எங்கேயும் நான் போகைக்க நிறைய ஒரு 4-5 பேரை பார்ப்பேன். இவைகள் அந்த இடத்துல நிக்கிறோம்னா நாங்களும் நிக்கணும்னு சொல்லி உண்மை டைமிங்ல மிகவும் எல்லோரும் நல்ல மாதிரி இருந்தார்கள். என்ன நான் யோசிக்கிறேன், இப்ப ஒரு கடைக்கு போனாலும் அந்த கடையின் கிட்ட உள்ள கடையில அந்த கொஞ்சம் பிந்தி வந்தவையும் வந்துடும். அது நல்ல இதான் ஐலோ ஒயிட் காபர். நாங்கள் அந்த வந்த பெரிய மேல் டாப் டேக்கர்ல நிற்கிறோம். இங்கே பாருங்க முன் கேபினை பாருங்க அப்படி கட்டு கப்பல் கேப்டன் கெவின். அப்படியே இந்த பக்கம் பாருங்க எல்லாம் போட்டுகள் அதெல்லாம் இருக்கு. நாங்கள் வந்தாக்கள் எல்லாம் இருக்கிறோம். அப்போ ஐலோ ஒயிட்டை சுற்றி பார்த்து ஒரு ரெண்டமாக கொஞ்சம் வீடியோ போட்டுக்கிறேன். அப்போ இதோட நான் இப்படி சுற்றி காட்டி இந்த பக்கத்தையும் காட்டி இவையெல்லாம் எங்களோட வந்தாக்கலாம் பாருங்க. எல்லாம் எங்களோட வந்தவை தான். இந்த பக்கத்தையும் காட்டி இந்த 2 குட்டிசையும் பாருங்க. அப்படியே உச்சியில் இருந்து காட்டுறேன்னு பாருங்க. எப்படி இருக்கட்டு நல்லா இருக்கா? ஓகே. இந்த பெரிய வெளிக்கிட்டது. அப்படியே இந்த வீடியோவை முடிப்போம். இன்றைய பொழுது மங்களகரமாக சந்தோஷமாக குளோபல் தமிழ் ட்ராவலில் பயணம் செய்தால்
ஜாலியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக தம்பி கூட்டி கொண்டு வந்தவன் அகத்தியன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் அவரை தொடர்பு கொண்டு நீங்களும் இப்படியான ப்ரோக்ராமில் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக அப்படி சுற்றி கத்தி பார்த்து ஜாலியாக பெம்பலாக ஒரு ஃபன் எடுக்கும். வேறு என்ன முடிக்கிறான் கேட்டியகளி உதுகும் ஒரு காதையாடி.